பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, உண்மையுள்ள கர்த்தரோடு ஒட்டிக்கொள்ளுங்கள். ஆதார வசனம் நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். 1 சாமுவேல் 26:23 வசனம். கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. தேவனின் ஒப்பற்ற ஆசீர்வாதத்துக்குரியவர்களே, நியாயப்பிரமாணத்தின் காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில், சட்டத்தின் காலத்தில் இவைகளையெல்லாம் செய்தால் பிழைப்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்றும், இவைகளையெல்லாம் செய்யுங்கள் என்றும், இவைகளையெல்லாம் செய்யக்கூடாது என்று வரையறுக்கப்பட்டிருந்தது. பல காரியங்களை செய்ய வேண்டும் என்பது வரையறுக்கப்பட்டிருந்தது, செய்யக்கூடாது என்பதும் வரையறுக்கப்பட்டிருந்தது. 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. 9 கட்டளைகளை நிறைவேற்றி ஒன்றில் தோற்று போனால் முழுவதும் தோல்வி என்றுதான் எடுத்துக்கொள்ளப்பட்டது. மக்கள் பாஸாகவே முடியவில்லை. இயேசு வந்து நாம் செய்ய முடியாமல் விட்டதை, தோற்று போனதை அவர் நிறைவேற்றி, நாம் செய்த அக்கிரமங்களுக்கும் அநீதிகளுக்கும் பாவங்களுக்கும் மீறுதல்களுக்கும் நம்மேல் விழுந்த ஆக்கினையும் மரண தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு, பரிசுத்த இரத்தம் சிந்துவதினாலே பாவம் போகும் என்பதை நிறைவேற்றி, நாம் இயேசுவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் தேவன். 2 கொரிந்தியர் 5:21. இதை நாம் விசுவாசித்து நமது பாவங்களை அறிக்கையிட்டு, அதாவது நம்மிடமிருந்து தள்ளி விட்டு அதற்கு பதிலாக அவர் சிலுவையில் சம்பாதித்த தேவ நீதியை பெற்றுக்கொண்டோம். இதுதான் ரட்சிப்பு. ஒன்றை கொடுத்து ஒன்றை பெற்றோம். ஒரு நொடியில் எப்படியோ இருந்த நாம் புது படைப்பாக, புதிய மனிதனாக மாற்றப்பட்டோம். 2 கொரிந்தியர் 5:17. இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இதில் தான் ரட்சிப்பினுடைய முழுமை இருக்கிறது. இப்பொழுது நாம் எதையாவது செய்து ஆசீர்வாதங்களை பெற வேண்டிய நிலையில் இல்லை. நாம் ஆசீர்வாதத்துக்கு உரியவர்கள், ஆபிரகாமின் சந்ததி, புதிய உடன்படிக்கையின் பங்குதாரர்கள். அவருடையது எல்லாம் நம்முடையதாக இருக்கிறது. லூக்கா 15:31. நாம் தெய்வ குடும்பத்தின் பிள்ளைகள், அவருடைய சொத்து, கர்த்தருடைய சொத்து, கர்த்தருடைய பங்கு, கர்த்தருடைய சுதந்திரம், அவருடைய வாரிசு. இந்த சத்தியம், இந்த உண்மையில் நிலைத்து விசுவாசித்து இருக்கிறோமா என்பதுதான் காரியம். புதிய உடன்படிக்கையின் காலத்தில் இந்த உண்மையை, உறவில் நிலைத்திருக்கிறோமா என்பதைத்தான் கர்த்தர் பார்க்கிறார். யோவான் 15:7 பாருங்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார். எதை கை நீட்டி கேட்கிறோமோ அதையே நான் செய்வேன். பழைய உடன்படிக்கை செயலை முன்வைத்தது, காரியத்தை முன்வைத்தது, நாம் என்ன செய்கிறோம் என்பதை முன்வைத்தது பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை. கிருபையின் காலத்தில் இப்போது நாம் வாழ்கிறோமே, இந்த காலத்தில் உறவை, அதாவது நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை முக்கியப்படுத்துகிறது, செயலை அல்ல, முதன்மைப்படுத்துகிறது. லூக்கா 11:11-12 வசனங்களில், ஒரு தகப்பன் தன் பிள்ளை அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்களை படைத்த பரமபிதா நான் நன்மையானவைகளை, பரிசுத்த ஆவியை கொடாமல் இருப்பேனா என்கிறார். பொல்லாதவர்களாகி, அதாவது மாறக்கூடியவர்களாகிய நாமே நம் பிள்ளைகளுக்கு பார்த்து நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது அவர் செய்ய மாட்டாரா? அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது உண்மை. நான் உண்மையுள்ளவர் ஆகையால் நீங்களும் உண்மையுள்ளவர்களாய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்கிறார். பரிசுத்தம் என்றால் சொன்ன உடனே பயந்து கொள்ள வேண்டாம். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வு. ஒரு வித்தியாசத்தை காட்ட வேண்டும். சபைக்கு வெளியே இருப்பவர்களுக்கு நமக்கும். ரட்சிக்கப்படாத மக்களைப் போல துணிகரமாக பேச முடியாது, செயல்பட முடியாது. நமக்கென்று கர்த்தர் தம் உறவிலே, தன்னிலே நிலைத்திருக்க சில காரியங்களை செய்ய சொல்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளை, இந்த குடும்பத்தின் அங்கம், தெய்வ குடும்பத்தின் ஒரு நபர் என்பதை நாம் காட்ட வேண்டும், உறவை காட்ட வேண்டும். இதுதான் உண்மை. அது தெரிந்தும் புரிந்தும் செய்யாமல் இருந்தால் அது உண்மை இல்லாத தன்மை. தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் கை வைக்கக்கூடாது என்ற தேவ கட்டளை அறிந்தவன். இந்த உண்மையை அவன் அறிந்தவன். ஆகவே அவன் கடைசி வரை சவுலின் மீது கை வைக்கவே இல்லை. கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார் தாவீதை? எதிரியை கொண்டே, சவுலை கொண்டே ஆசீர்வாதம் கூற வைத்தார். 1 சாமுவேல் 26:25 சவுல் கூறுகிறான், தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றார். தாவீது 40 ஆண்டுகள் அரசாட்சி செய்தான். 40 ஆண்டுகளும் அவனுக்கு வெற்றிதான்.
இதுதான் உண்மையாய் இருப்பதற்கு பரிசு. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் ஒரு உவமை வருகிறது. 5 தாலந்தை பெற்றவன் 10 ஆக்கினான், 2 பெற்றவன் 4 ஆக்கினான். அதாவது கொடுத்ததில் உண்மை. அவர் கொடுத்தார், நாம் பெற்றுக்கொண்டோம். இதற்கு இந்த தாளந்துகளை நம்ம மாற்றினோமா, வேலை செய்தோமா, இதில் உண்மை இருக்க வேண்டும். சின்ன சின்ன விஷயத்தில் உண்மையாக இருந்தால் பெரிய விஷயங்கள் தானாய் வரும். அதிகாலை எழுந்து என்னை தேடு என்றார். இது நமக்கு தெரியும். தெரிந்த விஷயத்தில் உண்மையாக இருக்கிறோமா? சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள் என்கிறார். ஆன்லைனில் தான் இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே, கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், விசுவாசமாயிரு, ஒருவரையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதே. இதையெல்லாம் நாம் அறிந்ததே. இதை கடைப்பிடிக்கிறோமா? அவர் வார்த்தையை நிறைவேற்ற வல்லவர் என்பது நமக்கு தெரியும். இதை விசுவாசித்து பொறுமையோடு காத்திருக்கிறோமா? அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே செய்து முடிப்பார். ஒரு வார்த்தையாகிலும் நிறைவேறாமல் கீழே விழுவது இல்லை என்கிறார். அவருடைய வார்த்தைக்கு அவரே கேரண்டி கொடுக்கிறார். அதை நாம் விசுவாசித்து நிலைத்திருக்கிறோமா? இதில் உண்மையாக இருக்கிறோமா? இப்படி உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டதும் நீங்கள் அறிந்ததும் காரியங்களில் உண்மையாக இருந்தால், நீங்கள் கேட்பதற்கு முன்னமே இது உங்களுக்கு இப்போது அவசியம் என்பதை அறிந்த தகப்பன் கேட்டதையும் கொடுப்பார், கேளாதையும் கொடுப்பார். ஆனால் நம்மால் சில நேரங்கள் முடிவதில்லை. அப்போது கர்த்தரை நோக்கி, அப்பா, செய்ய வேண்டும் என்று தான் நினைக்கிறேன், உண்மையாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறேன், ஆனால் முடியவில்லை, மாமிசம் மேற்கொண்டு விடுகிறது என்று கூப்பிட்டு சொல்லும்போது, என் கிருபை உனக்கு போதும் என்கிறார். பிலிப்பியர் 4:13 வாசியுங்கள். அவருடைய பலத்தினால் உங்களால் எல்லாவற்றையும் செய்து, தகப்பனே, நீர் எனக்கு வெளிப்படுத்தினதில் உண்மையாயிருக்கிறேன். முடியாத காரியத்திற்கு மன்னியும் என்று சொல்லலாம். அவர் பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கவே இல்லை. கீழ்ப்பிடிதல், அவரது உறவில் நிலைத்திருப்பதே அவர் விரும்புகிறார். இதுதான் உண்மை. இந்த உண்மையில் நிலைத்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இதுக்கு அமோகமான ஆசீர்வாதங்கள் உண்டு. வேதம் முழுவதும் நாம் பார்க்கலாம், ஜெபிக்கலாம். தகப்பனே, நாங்கள் உண்மையாக இராவிட்டாலும் நீங்கள் உண்மையாக இருக்கிறீரே, ஸ்தோத்திரம். உண்மையில் உம்மோடு ஒட்டி கொண்டோம். உமது உறவிலே நிலைத்திருக்க கிருபை தாரும். நீர் எதிர்பார்க்கும் வெளிப்படுத்தின எல்லா காரியங்களுக்கும் உண்மையாக இருக்க விரும்புகிறோம். உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.